வணக்கம் நண்பர்களே. 8வது ஊதியக்குழு ஓய்வூதியதாரர்களுக்கு ஜாக்பாட். குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் 9,000 இருந்து 45,000 பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போது 8வது ஊதியக்குழு தொடர்பான முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது. ஓய்வூதியதாரர்கள் அமைப்பான பாரத் பென்ஷனர்ஸ் சமாஜ் 8வது ஊதியக்குழுவிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், தற்போது உள்ள குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான். பிபிஎஸ் முன்வைத்துள்ள பரிந்துரையின்படி குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 9,000 இருந்து 45,000 உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதாவது தற்போதைய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை விட 5 மடங்கு உயர்வு வேண்டும் என்பதே இந்த கோரிக்கையின் சாராம்சம். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ரூபாய் 45,000 இன்னும் அரசு அறிவித்த புதிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் அல்ல. இது ஓய்வூதியதாரர்கள் அமைப்பு முன்வைத்துள்ள கோரிக்கை மட்டுமே. கடைசி சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம். மேலும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு முன்பு பெற்ற கடைசி சம்பளத்தின் குறிப்பிட்ட சதவீதமாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் குடும்ப ஊதியத்திலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை மாற்றி அமைப்பதில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிபிஎஸ் சார்பிலும் 3.83 என்ற ஃபிட்மென்ட் ஃபேக்டர் தொடர்பான பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தற்போதைய 18,000 குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் கணிசமாக உயர வாய்ப்பிருப்பதாக கணக்கீடுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இறுதி ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வளவு என்பது 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் மற்றும் அதன் பிறகு மத்திய அரசின் முடிவை பொறுத்தது. சிஜிஹெச்எஸ் வசதி இல்லாத பகுதிகளில் வசிக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதனுடன் நிலையான மருத்துவப்படி மற்றும் மருத்துவ காப்பீடு போன்ற வசதிகளும் வழங்க வேண்டும் என்ற பரிந்துரையும் இடம்பெற்றுள்ளது. ஓய்வூதியத்தின் ஒரு பகுதியை முன்கூட்டியே பெறும் நடைமுறையான கம்யூட்டேஷன் தொடர்பாகவும் மாற்றம் வேண்டும் என்று பிபிஎஸ் கோரியுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள மீட்டெடுப்பு காலத்தை குறைக்க வேண்டும் என்பதே முக்கிய கோரிக்கையாக உள்ளது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வூதிய திருத்தம். மற்றொரு முக்கிய கோரிக்கையாக ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றுவதற்கு பதிலாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருத்தம் வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேலும் வயது அதிகரிக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்போது அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆண்டுக்கு 2 முறை மாற்றப்படுகிறது. இதனை 3 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிட்டு மாற்ற வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் டிஏடிஆர் குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது அதை அடிப்படை ஓய்வூதியத்துடன் இணைப்பது குறித்தும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்கள் கவனிக்க வேண்டியது என்னென்ன, இங்கே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. 45,000 குறைந்தபட்ச ஓய்வூதியம் தற்போது அமலுக்கு வந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. அது ஓய்வூதியதாரர்கள் அமைப்பு 8வது ஊதிய குழுவிடம் முன்வைத்துள்ள கோரிக்கை மட்டுமே. 8வது ஊதியக்குழு பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் பரிசீலித்து தனது பரிந்துரைகளை அரசிடம் சமர்ப்பிக்கும். அதன் பிறகு மத்திய அரசு எடுக்கும் முடிவின் அடிப்படையில்தான் இறுதி மாற்றங்கள் தெரிய வரும். எனவே ஓய்வூதியதாரர்கள் அதிகாரப்பூர்வ அரசு அறிவிப்பை மட்டுமே இறுதி தகவலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து ஓய்வூதியதாரர்களுக்கு இருக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் 8வது ஊதியக்குழு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான முக்கிய அப்டேட்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி வைத்துக் கொள்ளவும். நன்றி. மீண்டும் இதுபோன்று பயனுள்ள தகவலில் சந்திப்போம்.